தேவனை ஆராதனை செயல்படுத்துவதற்கு வந்தோமானால் நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்குரிய காரியத்தை செயல்படுத்தணுமாகிய நம் சொந்தத்துக்கு செயல்படுத்தக்கூடாது. கிளப்ல அவங்க ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த கிளப்போட காரியத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து செயல்படுத்தாதீங்க. அது தேவனை அவமதிக்கிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசங்கள் ஒன்று நினைக்கிறோம். இந்த மாதிரி காரியத்தை நான் செய்தாதான் நான் செய்ய முடியும், ஜனங்களை என் பக்கம் வசியப்படுத்த முடியும் என்று. People are thinking, so whatever I am doing in worship, then I can pull all the youths, I can pull the people to come to the church. ஆராதனை செய்யும் போது அந்த இடத்தில் ஜனங்கள் இழுக்கப்பட வேண்டும். அதுதான் மெய்யான தூய்மையான ஆராதனை. நான் ஆராதனை செய்வது ஜனங்களை இழுத்து கொண்டு வந்து வைப்பதற்கல்ல, நான் ஆராதனை செய்வது ஜனங்கள் தானாகவே வந்து அமர வேண்டும். அதுதான் ஆவியானவர் வளர்ச்சி, ஆவியானவர் நடத்தை. ஆராதனை உலகத்தை ஒத்து போய் இருக்கிற காரியம் அல்ல. ஆராதனை என்பது உலகத்தாரை ஒழுங்குபடுத்துகிற ஒரு காரியம். இந்த ஒழுங்குபடுத்துகிற காரியத்தில் நீயும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், விரும்புகிறது என்ன? பாரம்பரிய சபையோட ஆராதனை எங்களுக்கு பிரியமில்லை, எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு ஆடணும், எங்களுக்கு டான்ஸ் பண்ணணும், எங்களுக்கு இசை கருவியெல்லாம் வித்தியாசமா இருக்கணும். இதெல்லாத்திலும் வித்தியாசத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அல்லேலூயா, நல்லது. நாட்களுக்கு தகுந்தாப்புல உங்களை நீங்க மாற்றுங்க, நல்லது. ஆனா நான் ஒரு கேள்வி நீங்க கேட்கிறேன், இயேசுவுக்காக என்னைக்காவது நீ உன்னை மாற்றிருக்கியா? ஆண்டவருக்காக என்னைக்காவது உன்னை நீ மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கியா?